தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதிக வட்டி தருவதாக கூறி 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த தாவிக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சரவணனை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சியின் திருவப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ளார். இவர் புதுக்கோட்டையில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் என பலரிடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்றுள்ளார். குறிப்பாக அதிக வட்டி தருவது, தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை உள்ளிட்ட காரணங்களை கூறி நூற்றுக்கணக்கானோரிடம் சுமார் 25 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் 15 நாட்களாக சரவணன் தலைமறைவாகியுள்ளார் என்று தெரிய வந்ததும் அவருக்கு பணம் கொடுத்தவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதையடுத்து அவரை செல்போன் மூலமாக தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தாவேக இப்போது ஆட்சியில் உள்ளதை காரணம் காட்டி அவர் தப்பித்து விடலாம் என அஞ்சி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சரவணனை தேடி வந்த நிலையில் அவர் வெளி மாநிலத்தில் இருப்பது தெரியவந்தது. பின்னர் அங்கு வைத்தே அவரை கைது செய்து புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சரவணன் பலரிடம் இருந்து பணத்தை பெற்று அதை பங்குச்சந்தையில் முதலீடு செய்ததும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அறந்தாங்கி தாவேக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான முகமது பர்வாஷுக்கு கொடுத்ததும் தெரியவந்தது. எனவே இவருக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருக்குமோ என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இதையடுத்து சரவணன் கைதானது அறிந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திருப்பி தரப்படும் என்றும் தெரிவித்து போராட்டக்காரர்களை போலீசார் சமாதானப்படுத்தினர். இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன் திரண்டதால் அங்கு சற்றே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.